வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். எப்போது தீரும் எமது அவலம்? அடிப்படை தேவைகளுக்காக நெடுந்தீவு மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் மாயம். விசாரணைகளில் கைகோர்க்கிறது ஆஸ்திரேலியா. ஜூலை ஆகஸ்டில் பாரிய வலுசக்தி நெருக்கடி ஏற்படும். சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை. வாதுவையில் ரயில் தடம் புரண்டது. கரையோர ரயில் சேவைகள் கடும் பாதிப்பு. போலீஸ் வாகனங்களை மோதி தள்ளிய எரிபொருள் பவுசர். முல்லைத்தீவில் பரபரப்பு. அரச ஊழியர்களின் மொழித்திறன் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீளாய்வு. நீதி அமைச்சர் அதிரடி. இலங்கையில் மீண்டும் தட்டம்மை அச்சுறுத்தல். 2 சிறுவர்கள் அடையாளம். இலங்கை பொருளாதாரத்திற்கு வலுச்சேர்க்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள். பணப்பரிமாற்றம் 26.5% அதிகரிப்பு. இன்று 21 மாவட்டங்களில் கடும் வெப்பம். பிற்பகலில் பலத்த மழை. ஈரானிடம் நேரமில்லை, கடிகாரம் ஓடுகிறது. போர் குறித்து ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. நெடுந்தீவு மக்களின் நீண்டகால அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அத்தீவின் ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒன்றிணைந்து இன்று காலை பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். நெடுந்தீவில் குடிநீர் தட்டுப்பாடு, போக்குவரத்து சிக்கல்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நீண்டகாலமாக பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளதால் மக்கள் நாளாந்தம் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் நோக்குடன் நெடுந்தீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் இன்று காலை ஆரம்பமானது. போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தமது விரக்தியை வெளிப்படுத்தும் வகையில் நெடுந்தீவு தாகமாய் இருக்கிறது, வரிசை யுகம் எப்போது முடியும், பயணிகள் போக்குவரத்தை நிறுத்தாதே, எப்போது தீரும் நெடுந்தீவின் அவலம் ஆகிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்தனர். மேலும் சில போராட்டக்காரர்கள் தமது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக கச்சதீவை வைத்துக்கொள், நெடுந்தீவை கொடுத்துவிடு, நெடுந்தீவை இந்தியாவோடு இணைத்துவிடு போன்ற அதிரடியான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். பிரதேச செயலகத்திற்கு முன்பாக தொடங்கிய இந்த போராட்டம் பின்னர் ஒரு பாரிய மக்கள் பேரணியாக மாறியது. இதில் வயது வேறுபாடின்றி ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமது உரிமைகளுக்காக கோஷங்களை எழுப்பினர். நெடுந்தீவு மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் தமது கோரிக்கைகளுக்கு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். இலங்கை திரைசேரியிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் என ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணை பணமே இவ்வாறு மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளது. இந்த நிதி பரிமாற்றத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மோசடி குறித்து ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரகத்திற்கு ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்தியூ டக்வர்த் விடுத்துள்ள அறிக்கையில் நிதி காணாமல் போன விவகாரம் தொடர்பான உண்மை தன்மையை கண்டறிய முன்னெடுக்கப்படும் அனைத்து விசாரணைகளுக்கும் ஆஸ்திரேலியா தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். இலங்கையின் பொருளாதார மற்றும் நிதித்துறை ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் எப்போதும் துணையாக இருக்கும் என்றார். அரசாங்கம் வலுசக்தி துறையை சீரமைக்க தவறினால் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நாடு பாரிய வலுசக்தி நெருக்கடியை சந்திக்கும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க எச்சரித்துள்ளார்.
கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டிற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏப்ரல் 20 25 நிலக்கரி கப்பல்களை நாட்டிற்குள் கொண்டுவர ட்ரைடன் செம்பா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. எனினும் இதுவரை 15 கப்பல்கள் மாத்திரமே வந்துள்ளன. அவற்றையும் இறக்குமதி செய்வதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள கப்பல்களை கொண்டு வருவது பெரும் சவாலாக மாறியுள்ளது. நிலக்கரி தட்டுப்பாட்டினால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதோடு டீசல் தட்டுப்பாடும் இணைந்து நாட்டின் வலுசக்தி துறையை வீழ்ச்சியடைய செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதித்துள்ளதாக அவர் கவலை வெளியிட்டார். பெலியத்தவிலிருந்து மருதாணி நோக்கி சென்று கொண்டிருந்து புகழ்பெற்ற சாகரிகா விரைவு ரயில் இன்று காலை வாதுவு ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளானது. இன்று காலை வழமை போல பெலியத்தவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இந்த ரயில் வாதுவ ரயில் நிலையத்தை நெருங்கிய போதே தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக கரையோர பாதையூடான ரயில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அலுவலகம் செல்லும் பயணிகள் மற்றும் மாணவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து குறித்து இலங்கை ரயில்வே திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில், கரையோர மார்க்கத்திலான ரயில் சேவைகளில் தற்போது தாமதங்கள் மற்றும் ரத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. தடம் புரண்ட ரயிலை மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றி ரயில் பாதையை வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் மிக தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவைகள் சீராகும் வரை மாற்று போக்குவரத்து வழிகளை பயன்படுத்துமாறு பயணிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விபத்துக்கான மேலதிக காரணங்கள் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை மாஞ்சோலை பகுதியில் இன்று அதிகாலை எரிபொருள் பவுசர் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து போலீஸ் வாகனம் மீது மோதி பாரிய விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. முள்ளியவளை மாஞ்சோலை சந்திக்கு முன்பாக இன்று அதிகாலை போலீசார் வழமையான வீதி சோதனை மற்றும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது போலீசாருக்கு சொந்தமான முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அந்த வழியாக அதிவேகமாக வந்த எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் வாகனம் திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் வாகனங்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் போலீஸ் முச்சக்கர வண்டி உருக்குலைந்து பலத்த சேதங்களுக்குள்ளாகியுள்ளது. அத்துடன் போலீஸ் மோட்டார் சைக்கிளும் கணிசமான அளவில் சேதம் அடைந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த தருணத்தில் போலீசார் வாகனங்களுக்குள் இருக்கவில்லை என்பதால் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் உயிராபத்தோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பவுசர் சாரதியிடம் மேலதிக வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர். அரசு ஊழியர்கள் கேட்கும் சிங்கள மற்றும் தமிழ் மொழி அறிவை அவர்கள் தங்கள் கடமைகளின் போது முறையாக பயன்படுத்துகின்றார்களா என்பதை கண்காணிக்க புதிய பொறிமுறையொன்றை அறிமுகப்படுத்துமாறு நீதியமைச்சர் கர்ஷன நாணிக்காறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் அண்மையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய மொழிகளை கற்கும் அரசு ஊழியர்களின் திறன்கள் வரும் சான்றிதழ்களுடன் நின்றுவிடாமல் அவை பொதுமக்களுக்கான சேவையின் போது பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை கற்ற அரசு ஊழியர்கள் தங்கள் அலுவலக பணிகளில் அந்த திறன்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை மதிப்பிடுவதற்கு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முறையான பின்தொடர் செயல்முறை நடத்தப்பட வேண்டும். அரச கரும மொழிக் கொள்கையை வலுப்படுத்துவதன் மூலமே சகல இன மக்களுக்கும் தத்தமது மொழிகளில் தடையற்ற சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஊழியர்கள் கற்கும் மொழி அறிவு காலப்போக்கில் மறந்து போகாமல் இருப்பதையும் அது நடைமுறையில் பயன்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வதே இந்த முன்னேற்ற மதிப்பாய்வுகளின் பிரதான நோக்கமாகும். இலங்கையிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டதாக கருதப்பட்டு தட்டமை நோய் மீண்டும் பரவ தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறையினர் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் 2 சிறுவர்கள் இந்த நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளமை பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தட்டமையை முற்றாக ஒழித்த நாடு என 2019ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. எனினும் 2023ஆம் ஆண்டின் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் ஆங்காங்கே நோயாளர்கள் பதிவாக தொடங்கினர். 2025 ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வித பாதிப்புகளும் இல்லாதிருந்த நிலையில் தற்போது மீண்டும் 2 கண்டறியப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஹத்துல்ல லியனபத்ரனு கருத்து தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனின் மாதிரிகள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அந்த வைரஸ் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். தட்டம்மை நோய் குணமடைந்தாலும் அதன் நீண்டகால பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை என வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தட்டம்மை தாக்கினால் உடலின் நோய் எதிர்ப்பு நினைவாற்றல் பாதிக்கப்படும். இதனால் ஏனைய நோய்களை எதிர்கொள்ளும் திறனை உடலிழக்க நேரிடும். நோய் குணமடைந்து பல வருடங்களுக்கு பிறகு மூளையை பாதிக்கும்
பாதிக்கும் SSPE என்னும் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தட்டம்மை பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி ஒன்றே சிறந்த வழிமுறையாகும். எனவே தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத சிறுவர்கள், ஒரு டோஸ் மட்டுமே பெற்றுக்கொண்ட சிறுவர்கள் ஆகியோருக்கு உடனடியாகவும் முறையாகவும் தடுப்பூசிகளை வழங்குமாறு சுகாதார பிரிவினர் பெற்றோரிடம் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 26.5% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. 2025 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் $1.815 மில்லியன் புலம்பெயர் தொழிலாளர்களின் மூலமாக நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுவே 2026 ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் $2.294 பில்லியன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தரவுகளின்படி மாதாந்திர வரவுகள் ஜனவரியில் $751 மில்லியன், பிப்ரவரியில் $729 மில்லியன், மார்ச்சில் $815 மில்லியன் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேம்பட்ட நிதி நம்பிக்கை மற்றும் அதிகாரிகளால் ஊக்குவிக்கப்பட்டு முறையான பணப்பரிமாற்ற வழிகளின் அதிகப்படியான பயன்பாடு ஆகியவற்றால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குருநாகல் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு முத்தெட்டுகிள பகுதியில் நிலவிய பணத்தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபருக்கும் அவரது அயல் வீட்டாருக்கும் இடையில் நீண்டகாலமாக பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறு நிலவி வந்துள்ளது. நேற்றிரவு இந்த தகராறு முற்றிய நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் குறித்த நபர் பலத்த காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் உடனடியாக மீட்கப்பட்டு குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முத்தெட்டுகிள பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை குருநாகல் போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் பிற்பகல் வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பம் சாதாரண அளவை விட அதிகரிக்கக்கூடும். இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. தொடர்ச்சியான வெளிப்புற செயல்பாடுகளினால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும். தேவையற்ற வெளிப்புற நடமாட்டத்தை தவிர்த்தல், போதியளவு நீர் அருந்துதல் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்பமான வானிலைக்கு மத்தியிலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உலகளாவிய எண்ணெய் சந்தை நிலவரம் மற்றும் ஈரானுடனான மோதல் போக்கு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத ட்ரம்ப் தேசிய பாதுகாப்பை முக்கியம் என்பதை வலியுறுத்தினார். மக்களுக்கு எரிபொருள் விலை உயர்வுக்கு பதிலாக என்ன கிடைக்கும் தெரியுமா? எமது நகரங்களையோ அல்லது மத்திய கிழக்கையோ தகர்க்க முயலும் அணு ஆயுதங்கள் இல்லாத ஈரானை அவர்களுக்கு பதிலாக கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டார். மசகு எண்ணெய் விலை உயர்வு குறித்து பேசிய அவர், ஒரு பீப்பா எண்ணெய் $200 வரை உயரும் என தான் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் தற்போது நிலைமை திருப்திகரமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். நமது நாட்டில் எண்ணெய் விலை மற்ற நாடுகளை விட குறைவாக உள்ளது. ஏனெனில் நமக்கு தேவையான அனைத்து எண்ணெயும் நம்மிடமே உள்ளது. அமெரிக்காவிலிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ள உலகெங்கிலும் இருந்து கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு போர்களை முடிவுக்கு கொண்டுவர தாம் அவசரப்படுவதாக வெளியான செய்திகளை ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள பதிவில், காலம் நமக்காக காத்திருக்கின்றது. போரை முடிக்க நான் அவசரப்படுவதாக ஊடகங்கள் கூறுகின்றன. ஆனால் என்னிடம் உலகத்தில் உள்ள அனைத்து நேரமும் இருக்கின்றது. ஆனால் ஈரானிடம் அவ்வாறு இல்லை. அவர்களுக்கான கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் சாதகமான சூழல் அமையும் போது மட்டுமே ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கு எதிராக அணுவாயுதத்தை பயன்படுத்துவீர்களா என்ற கேள்வியை முட்டாள்தனமானது என வர்ணித்த ட்ரம்ப், அணுவாயுதம் இல்லாமலேயே வழக்கமான ராணுவ முறையிலேயே ஈரானை முழுமையாக அழைத்து விட்டதாக குறிப்பிட்டார். அணுவாயுதங்கள் எவராலும் எப்போதுமே பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது என தெரிவித்த அவர், இத்தகைய ஆயுதங்கள் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தினார்.
இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைத்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் புலோலி வராத்துப்பளையை பிறப்பிடமாகவும் கனடா மொன்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பசுபதி ஜெயகாண்டீபன் அவர்கள் 22/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். பெலகா மெல்பேரி டிவிசனை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி சண்முக வடிவு அவர்கள் 22/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். சம்பூரை பிறப்பிடமாகவும் திருகோணமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வடிவேல் சொக்கலிங்கம் அவர்கள் 23/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ் கோவிலாக்கண்டியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அப்பையா அன்னப்பிள்ளை அவர்கள் 24/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.